இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் அதை இன்டர்கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்கனெக்ட் பண்ணி அதிலிருந்து எப்படி ப்ராப்பராக பவரை லோடுக்கு டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். அது எந்த சிஸ்டமாக வேணால், அது எந்த ஒரு அப்ளிகேஷனாக வேணாலும் இருக்கட்டும், அதாவது எலக்ட்ரிக்கல் சப்ளை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் சப்ளை அப்புறம் ப்ராப்பர் டிவைசஸ் காம்பனண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்ஸ் இதெல்லாம் இன்டர்கனெக்ட் பண்ணி ஃபைனலாக லோடுக்கு பவரை டெலிவர் பண்ணணும். அதுதான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இப்போ அதை பற்றி சொல்கிறதுக்கு நான் 2 உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அதுக்கு நான் வந்து லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனை எடுத்திருக்கேன். செகண்டுக்கு வந்து டொமஸ்டிக் அப்ளிகேஷனை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். இப்போ லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனில் நான் எடுத்துக்கிறது பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டமில் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் 3 இருக்கும். ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்போ இதில் என்ன இருக்குன்னா, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் தான் நமக்கு சோர்ஸு. த்ரூ இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது வழியாக நமக்கு ஃபைனலாக லோடுக்கு நம்ம பவரை டெலிவர் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இதில் வந்து இந்த சோர்ஸில் என்ன இருக்குன்னா, ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் பவர் பிளான்ட்டு, அந்த பவர் பிளான்ட்டில் ஆல்டர்னேட்டர் இருக்கும். அந்த ஆல்டர்னேட்டர் தான் வந்து இப்போ நான் இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். இதில் வந்து 3 ஃபேஸ் சப்ளை எடுப்போம். அந்த 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் சப்ளை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும் நியர்பை ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுக்கிற அந்த பவர் என்ன ஆகும்னா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைனில் போகும். டவர் இருக்கும் அதனால இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன், ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கும். ஃபைனலாக ரிசீவிங் எண்டுக்கு போகும். சப்ஸ்டேஷன்லேருந்து ரிசீவிங் எண்டுக்கு போகும். அதுதான் லோடு சைடு. இப்போது இதில் சோர்ஸ் இருக்குது, லோடு இருக்குது. இன்பிட்வீன் இதை ப்ராப்பராக டிரான்ஸ்மிஷன் லாஸஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அந்த டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் இந்த லைனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டவர் எல்லாம் இருக்கும். இப்போ சப்ஸ்டேஷனில் நமக்கு சர்க்யூட் பிரேக்கர், ரிலே, ஸ்விட்சஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 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 சோர்ஸு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர், டவரு, இதில் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நமக்கு ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்ணியிருப்போம். பட் நியர்பை தி ரிசீவிங் எண்டில் ஓவர் ஹெட்டும் இருக்கலாம், நம்ம அண்டர் கிரவுண்ட் லைனும் இருக்கும். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் ஃபைனலாக நம்ம பவரை டெலிவர் பண்ணுறோம் லோடுக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இன் லார்ஜ் ஸ்கேல். இப்போது ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேலில் வந்து நான் டொமஸ்டிக் அப்ளிகேஷனை சொல்ல வரேன். இந்த டொமஸ்டிக் அப்ளிகேஷனில் ஒரு ஃபேனோட ஆப்ரேஷனை எடுத்துக்கிறேன். ஃபேன் வந்து ஒரு மெக்கானிக்கல் லோடு. இதை நான் வந்து ஒரு மோட்டரோட கப்புள் பண்ணுவேன். அந்த மோட்டர் என்ன மோட்டர்னால் ஏசி மோட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சப்ளை வந்து ஒரு ஸ்விட்ச் மூலமாக ப்ராப்பர் ஒயரிங் கனெக்ஷனில் நான் வந்து சப்ளை எடுப்பேன். அந்த சப்ளை வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை. அது வந்து ஸ்விட்சு ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் மூலமாக நமக்கு மோட்டருக்கு போகும். மோட்டார் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இன்பிட்வீன் இதுக்கு நடுவில் ஒரு ஷாஃப்ட் இருக்கும். ஸோ இந்த மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது அலாங் வித் தட் இந்த ஃபேனோட ஹப்பு வந்து ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஃபேனை ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்புறம் இது ப்ராப்பராக இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹோல் செட்டப் தான் electrical system. So electrical system is nothing but interconnection of all electrical element to deliver the power. That is nothing but electrical system. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் தேங்க்யூ. இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.